ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டெக்மிச்சி கேமு. ஸோ இன்னைக்கு என்னோட எல்லாமே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2017 இருந்த பிளேயர்ஸ் 2025 எப்படி அவங்க ஐடியெலாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அவங்க இன்னும் விளையாண்டுருக்காங்களா தான் நம்ம இன்னைக்கு வீடியோலாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அவனுக்கு ஆப்ஷனை கொடுத்து வச்சுக்கோங்க. இதே சீரீஸில் நான் இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 3-4 பாட்டுக்கு மேலே போட்டிருப்பேன். அதெல்லாம் இன்னும் செக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. நம்ம சேனலில் புதுசாக இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ஸ்னு ஒரு பிளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதில் டிஃப்ரெண்ட் கண்டென்ட்ஸில் நான் நிறைய வீடியோஸ் போட்டிருப்பேன். அதையும் மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நான் இந்த மாதிரி ஒரு கேம் பிளே வீடியோ எடுத்துகிட்டு வந்தது ஏன்னா உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லி தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன். இது வந்து கயான் கேமிங்கை 2017 சில பிளேயர்ஸ் பிஆர் ரேங்க்ல லைவ்ல அடிச்சு போட்டிருப்பாங்க. அவங்களோட ஐடிஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரி வாங்க, நம்ம இப்போ வளவலம் பேசாமல் அவங்க ஐடிஸ்லாம் பார்த்துட்டு நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். கிட்டத்தட்ட 5 ஐடிஸ்க்கு மேலே வச்சிருக்கேன். சரி வாங்க பார்க்கலாம். சரி நம்ம இப்போ வாங்க ஃபர்ஸ்ட் ஐடி பார்க்க போலாம். கயான் கேமிங் ஃபுட் ஸ்டெப்ஸ் கேக்குதுன்னு ஸ்டெப்லயே இங்க உட்காந்துருப்பாரு. எனிமி வந்து அடிச்சிடலான்ட்டு. பட் எனிமி வேற எங்கேயோ சுத்திட்டே இருக்கான். ஃபுட் ஸ்டெப் சுத்தி முத்தி கேட்கறனாட்டி அவர் சுத்தி முத்தி பார்த்துட்டு இருந்தாரு. பார்க்கும்போது திடீர்னு எனிமி பாம் குக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். நானும் பாம்பை உள்ள தூக்கி போட்டாருன்னு சொல்லி இவர் சரி இங்கதான் இப்ப நம்ம கீழே போய் அடிச்சிடலாம் சொல்லி ஜம்ப் பண்ணுவாரு. பார்த்தா எனிமி சூட்டிப்பான். இவன் கீழே குதிச்சோன்னு இவரை அடிச்சு முடிச்சிட்டாரு. ஸோ அழுத்தி பிடிச்சி ஃபர்ஸ்ட் ஆளா ஒருத்தர் கொண்டிருக்காரு. ஸோ இவரோட ஐடிஸ் நம்ம இப்ப செக் பண்ண போறோம். சரி வாங்க இவர் இன்னும் வளர்றான்னு பார்க்கலாம். இதுதான் இவரோட ஃபர்ஸ்ட் ஐடி. இவரு பாத்தீங்கன்னா இன்னும் விளையாண்டுருக்காரு. 2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் ஆஃப்லைனே போயிருக்காரு. தலைவன் தரமா ஐடியை மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கான்னு சொல்லலாம். இவரோட லெவல் பாத்தீங்கன்னா 78 லெவலுக்கு மேல இருக்கு. கிட்டத்தட்ட 40+ லைக்ஸ்க்கு மேல வச்சிருக்காரு. இவரோட ஐடி கலெக்ஷன்ல எல்லாமே ஓல்டா இருக்கு. அதுவும் இல்லாம சில M10 MP40 லெவல் 7 வரைக்கும் அப்கிரேட் பண்ணி வச்சிருக்காரு. இவரோட லைக்ஸ் அண்ட் லெவலுமே குட்டா தான் இருக்கு. இப்போ நான் உங்களுக்கு ஒன்று காமிக்கிறேன், நீங்க ஷாக் ஆயிருவீங்க. இவரோட எலைட் பாஸ் பாத்தீங்கன்னா மோஸ்டா எல்லா எலைட் பாஸுமே போட்டு வச்சிருக்காரு. எல்லாமே எல்லோ கலர்லயே இருக்கு. நானே ஒரு செகண்ட் பயங்கரமான ஷாக் ஆயிட்டேன். ஏன்னா இவரோட ஐடியில எல்லாமே மோஸ்டா இருக்கு. ஸோ அதனால நான் ஒரு செகண்ட் ஷாக் ஆயிட்டேன். நம்ம ஃபர்ஸ்ட் ஐடியே இன்னும் ஆன்லைன்ல இருக்காரு. பயங்கரமாவே எனக்கு ஷாக் ஆகி போச்சு. ஏன்னா இவர் இன்னி வரைக்கும் விளையாண்டு இருக்காரு. அதனாடி சந்தோஷமாவே இருந்துச்சு. நம்ம பார்க்க போற பேலன்ஸ் 4 ஐடியுமே இதோட பயங்கரமா இருக்கும். லெவல்ஸ்லாம் தரமா வச்சிருப்பாங்க 4 ஐடியிலையும். சரி இப்போ வாங்க நம்ம செகண்ட் ஐடியா பார்க்க போயிடலாம். இதுதான் செகண்ட் கேம் பிளே. கயான் கேமிங் பிரேசிலால இறங்கி ஒரு எனிமிய சரியான டேமேஜ் கொடுப்பாரு ஃபேமஸ்ல. அவன் வீட்டுக்குள்ள ஓடிட்டான்னு சொல்லி இவரும் துரத்திட்டே போவாரு. ஏன்னா அவன் கையில கன் இல்ல. இவரு அங்க ஓடுற எனிமிய பார்த்துட்டாரு. ஸோ கரெக்டா ஜன்னலுக்கு வெளியே குதிச்சு போவாரு. நல்லா நோட்டீஸ் பண்ணீங்கன்னா தெரியும். அவன் அங்க ஓடுவான். ஸோ இவர் வெளியே குதிச்சு அவனை போய் அடிக்கலாம் பார்க்கும்போது திடீர்னு ஒரு எனிமி கிராஸ் ஃபயர்ல வந்து கயான் கேமிங்கே அடிச்சிருவாரு. MP5 வச்சு கரகரன்னு அழுத்தி கயான் கேமிங்கே அப்போ முடிச்சிட்டாரு. ஸோ ஏன்னா கிராஸ் ஃபயர்ல தட்டி தூக்கிட்டாரு எனிமி. சோ இவரோட ஐடி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். சரி வாங்க இவரோட ஐடியா பார்க்கலாம். இதுதான் செகண்ட் பிளேயரோட ஐடி. இவர் இன்னும் ஆன்லைன்ல தான் இருக்காரு. எனக்கு பயங்கரமான ஒரு ஷாக் கொடுத்துட்டாரு. ஏன்னா இவர் இன்னும் ஆன்லைன்ல தான் இருக்காரு. இவர் இன்னும் விளையாண்டு இருக்காரு. இவரோட ஐடியுமே தரமான டாப் அப் ஐடி. பயங்கரமா மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காரு இவரோட ஐடியை. இவரோட லைக்ஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 29 லைக்ஸ்க்கு மேல இருக்கு. லெவலும் 76 லெவல் பிளஸ் அடிச்சு வச்சிருக்காரு. இவரோட ப்ரொஃபைல் பயோ அவ்வளோக்கா அவர் எதுவுமே வைக்கல நான் நினைச்சா. பட் எல்லா ஓல்டு கலெக்ஷன் ரேர் பண்டில்ஸும் வச்சிருக்காரு. அதுவும் இல்லாம B2Kவோட ஹேட் வச்சிருக்காரு. பாத்தீங்களா, B2Kவோட பண்டில் தான் ப்ரொஃபைல் பயோல வச்சிருக்காரு. பயங்கரமாவே இருந்துச்சு. இவரும் ஓரளவுக்கு மேக்சிமம் எல்லா எலைட் பாஸும் போட்டிருக்காரு. ஆனா பூயா பாஸ் தான் இப்போ நிறையவே போட்டு வச்சிருக்காரு. இவரோட லைக்ஸ் அண்ட் லெவல்ஸ் அண்ட் எலைட் பாஸ் எல்லாமே பயங்கரமாவே இருக்கு. இவரோட ஐடியும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இவர் ஒரு இந்தி பிளேயர் நினைக்கிறேன். இந்தி யூடியூபர்னு சொல்ல வந்துட்டு சாரி, இந்தி பிளேயர் நினைக்கிறேன். ஸோ நம்ம பார்த்த 2 ஐடியுமே ஆன்லைன்ல தான் இருக்காங்க. இப்போ வரைக்குமே விளையாண்டு இருக்காங்க. ஸோ 2 ஐடியுமே பயங்கரமான லெவல்ஸ் அண்ட் ஐடி கலெக்ஷன் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி இப்போ வாங்க நம்ம தேர்ட் ஐடி பார்க்க போலாம். இதுதான் தேர்ட் கேம் பிளே. கயான் கேமிங் அங்கேயும் இங்கேயுமா ஓடிட்டு இருக்காங்க. ஏன்னா ஃபுட் ஸ்டெப்ஸ் கேட்டுச்சுன்னு சொல்லி இங்க எனிமி வருவாரு பார்த்தா அதே மாதிரி ஒருத்தன் வந்தான். M10 வச்சு நல்லாவே அழுத்தி பிடிச்சி ஒரு டேமேஜ் கொடுத்தாரு. பட் எனிமி இவரை அடிச்சு முடிச்சிட்டாரு. ஸோ இவரை பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இவர் அப்பவே அழுத்தி பிடிச்சி முடிச்சிருக்காரு. ஸோ இப்போ இவர் இனி விளையாண்டு இருக்காரான்னு பார்க்கலாம். சரி வாங்க பார்க்கலாம்.
இதுதான் தேர்டு பிளேயரோட ஐடி. இவர் இப்போ விளையாடுறதே இல்லை, 30 days அகோன்னு வருது. ஸோ இவர் ஃப்ரீ ஃபயர் பேன் ஆச்சுல கைஸ், அப்பவே இவர் ஆஃப்லைன் போயிட்டார் போல. ஏன்னா அப்பத்துலேருந்து இவர் இப்போ வரைக்கும் விளையாடுறதே இல்லை போல. கிட்டத்தட்ட இவர் விளையாண்டு ரொம்ப வருஷத்துக்கு மேலே இருக்கும் போல. இவரோட ஐடியில் ஒரு 400 லைக்ஸ்க்கு மேலே வச்சிருக்காரு. லெவலும் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஸோ இதுதான் இவரோட ஐடி. இவரோட ஐடியில் இப்போ எதுவுமே விளையாடுறதில்ல போல. ஸோ அதனால நம்ம எவ்வளோக்கா செக் பண்ணாலும் எதுவுமே இருக்க போறது இல்லை. ஸோ நான் இது தேர்ட் ஐடி. சரி கைஸ், இப்போ வாங்க நம்ம ஃபோர்த் ஐடியை பார்க்க போகலாம். இனியும் 2 ஐடி இருக்கு. 2 ஐடி இதோட பயங்கரமா இருக்கும். மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்க நிறைய பேர் ஷேரே பண்றது இல்லை. அது இல்லாம நான் எஃபெக்ட் கொடுத்து போடுற வீடியோவை யாருமே பார்க்க மாட்டீங்க. மறக்காம செக் பண்ணி பாருங்க. இதுக்கு முன்னாடி நான் விஆர்எஸ் கேமர்ஸ்க்குன்னு ஒரு ரியாக்ஷன் வீடியோ போட்டிருப்பேன். கேமிங் தமிழன், விஆர்எஸ் கேமிங், அது இல்லாம ஹிட் தமிழா கேமிங்னு 3 யூடியூப் சேனலுக்கு ரியாக்ஷன் வீடியோ போட்டிருப்பேன். அதெல்லாம் மறக்காம செக் பண்ணி பாருங்க, நல்லாவே இருக்கும். சரி, இப்போ வாங்க நம்ம ஃபோர்த் கேம் பிளே பார்த்துட்டு ஃபோர்த் ஐடியா பார்க்க போலாம். இந்த இடத்துல வீட்டுக்கு மேல இருக்கிற ஒரு எனிமிய கயான் கேமிங் ஸ்கேரால வச்சு நல்லாவே அடிச்சு கொடுத்துருவாரு, நல்லாவே டேமேஜ் கொடுத்துருவாரு. இவர் இங்க உட்காந்து மெடிக்கேட் போகலாம் பார்க்கும்போது இன்னொரு எனிமி வந்து இவரை அழுத்தி பிடிச்சி MP40 கொண்டுட்டாங்க. ஸோ என்ன பண்றதுன்னு தெரியல. இவருக்கு மட்டும் ஏதோ ஒரு எனிமி அடிக்கும் போது கிராஸ் ஃபயர்ல நிறைய எனிமி வந்து அடிச்சு இவரை முடிச்சிடுறாங்க. ஸோ இப்போ இவரோட ஐடி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். சரி வாங்க நம்ம அவரோட ஐடியா பார்க்க போறோம். இதுதான் இவரோட ஐடி. இவரோட ஐடி பார்த்தீங்கன்னா 80+ லெவலுக்கு மேலே இருக்கு. கிட்டத்தட்ட 4 lakhs லைக்ஸ்க்கு மேலே வச்சிருக்காரு. இவர் ஒரு தரமான ரேங்க் புஷ் பிளேயர் போல. CS ரேங்க்ல எலைட் மாஸ்டருக்கு மேலே நல்ல ஒரு ஸ்டார்ல இருக்காரு. BR ரேங்க்லயும் எலைட் மாஸ்டர் தான் நினைக்கிறேன். இவரோட ஐடி தரமாவே இருக்கு, சரியான ரேங்க் புஷ் பிளேயர். இவரும் இனி ஆன்லைன்ல தான் இருக்காரு. நம்ம இப்போ பார்த்த 4 ஐடியில் 3 ஐடி ஆன்லைன்ல தான் இருக்காங்க. ஒரே ஒரு ஐடி மட்டும் இப்போ விளையாடுறது இல்லை. சரி, இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா கடைசியில் ஒரே ஒரு ஐடி. இந்த ஐடி தரமா இருக்கும். இன்னும் இந்த வீடியோ லைக் பண்ணாம ஷேர் பண்ணாம பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல்ல. சரி, இப்போ வாங்க நம்ம லாஸ்ட் ஐடியை பார்த்துட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம டைலாக் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட். சரி வாங்க பார்க்கலாம். அதாவது இந்த இடத்துல கயான் கேமிங் 2 கிலோ அடிச்சுட்டு லூட் எல்லாம் ஃபுல்லா எடுத்துட்டு இருப்பாரு. சரி, நம்ம வெளியே நின்று மெடிக்கிட் போட வேண்டாம், உள்ள போய் வீட்டுக்குள்ள போய் மெடிக்கிட் போடலாம்னு சொல்லி இந்த வீட்டுக்குள்ள போவாரு. கரெக்டா இங்க உட்காந்து மெடிக்கிட் போடலாம் பார்க்கும்போது ஒரு எனிமி வந்து கயான் கேமிங்கா அடிச்சு முடிச்சிருவாரு. நான் சொன்ன மாதிரி இவருக்கு மட்டும் ஏன் தான் இப்படி நடக்குதுன்னு தெரியல. ஒன்னா எனிமி கிராஸ் ஃபயர்ல வந்து அடிச்சு போட்டுறாரு, இல்லாட்டி மெடிக்கிட் போடும் போது ஏதோ ஒரு வீட்டுக்குள்ள வரும்போது சட்டுன்னு எனிமி ஸ்பான் ஆயிடுறானா என்னன்னே தெரியல. சட்டுன்னு வந்து இவர் அடிச்சு முடிச்சிட்டாரு. இது ஒரு பயங்கரமாவே தான் இருந்துச்சு. சரி, இப்போ வாங்க நம்ம லாஸ்ட் ஐடியா பார்க்க போலாம். நான் சொன்ன மாதிரி இதுதான் லாஸ்ட் ஐடி. இவரும் இப்போ விளையாடுறதே இல்லை. இவரும் கடைசியா 30 days அகோ தான் வந்துச்சு. நம்ம பார்த்த 5 பிளேயர்ல 3 பிளேயர் மட்டும் ஆன்லைன்ல இருந்தாங்க. பேலன்ஸ் 2 பிளேயருமே ஆஃப்லைன்ல தான் இருக்காங்க. இவரு கிட்டத்தட்ட 46,105 லைக்ஸ்க்கு மேலே வச்சிருக்காரு. இவரும் 80+ லெவலுக்கு மேலேயே இருக்காரு. இவரும் வீட்டுக்கு ஹேட் எல்லாம் போட்டிருக்காரு. இவரோட ட்ரெஸ் பயோ எதுவுமே அவ்வளோக்கா இல்லை. இவரோட ஐடியை சேல் பண்றான்னு நினைக்கிறேன். இவரோட எலைட் பாஸ்லாம் பயங்கரமாவே தான் இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம பார்த்த 5 பிளேயர்ல, அதாவது 5 ஐடியில் உங்களுக்கு இந்த ஐடி பிடிச்சிருக்குன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. சரி கைஸ், உங்களை மேலும் நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பை பை கைஸ்.